ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு படம் வந்துட்டு இவ்வளோ அழகாக அதை எழுதி அதில் நடித்தவங்களாக இருக்கட்டும், அந்த நீங்கள் ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், ஆஹ், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்மோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ரைட்டிங் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஆ. சார். ரைட்டிங் நம்ம சாலிடாக அந்த ஸ்கிரிப்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே, இது நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறதால எனக்கு எனக்கு ஆக்சுவலாக இது நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ஸ்டோரி அதை ஒன்று எடுத்துக்குது சார். நான் ரொம்ப சாலிடாக இதை வந்து வர்ற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் எனக்கு அடுத்து வரவங்களும் சொல்கிறேன், லொக்கேஷன்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து, சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிலேருந்து அந்த கதை எழுதிட்டோம்னா அதுக்கு தேவையான அதுவே எடுத்துக்குது. நம்ம என்ன அது போகிற ஃப்ளோவில் கையை பிடிச்சி கூட போனால் மட்டும் போதும் சார். அது ரொம்ப இதாக பிடிக்கும். ஆனால் அந்த ரைட்டிங்க்கான டிசிப்ளினும் ரெஸ்பெக்ட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அது ரொம்ப சார். அந்த ரைட்டிங்கான டிசிப்ளின் ரெஸ்பெக்ட் என்னது? எவ்வளோ நாள், ஒரு நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ மணி நேரம் எழுத போகிறேன் அந்த மாதிரியா? இல்லை, இது எனக்கு ரைட்டிங் வந்து ஒரு காலைல எந்திரிச்ச உடனே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உட்காந்துருவேன். என்ன வேலை இருக்கோ, ஏன்னா ஏடியா ஒர்க் பண்ண வரைக்கும் ஏடியா டைரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணலன்னா என்ன இருக்கோ எழுதிட்டு தோன்றதை எழுதுவேன். இந்த ஸ்கிரிப்ட் இல்லை வேறு ஸ்கிரிப்ட் எது தோணுதோ ரைட்டிங் இல்லை ரைட்டிங் பற்றி படிக்கிறது. சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இதுதான் சார். இப்போது மிஷ்கின் சாரோட ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா, அவள் நடந்து கொண்டு இருக்க, அவள் வர, இவன் வர, இப்படி தான் இருக்கும். என் ரைட்டிங் அப்படி அது. ஏன்னா அது டிஸ்கிரிப்ஷனாக எழுதும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் கொண்டு வர்றது, அப்புறம் பழைய இந்த மடித்து வச்சு எழுதுவாங்களே சார், இதை பற்றி படிக்கிறது, அவங்க அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் வாங்கி படிக்கிறது. முடிஞ்ச அளவு அதுக்கு எவ்வளோ நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ பேப்பருக்கு, அது அவுட்கமாக அது வருது சார். இந்த படத்தில் ஓகே, லெட்ஸ் பிகின் வித் திஸ். இந்த மொத ராத்திரின்னு பேர் வைக்கிறீங்க, இதான் கதைன்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? இது ஆக்சுவலாக என் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் சார். இந்த ஓப்பனாக சொல்லணும்னா, என்னோடய அண்ணனுக்கும் எங்கள் மைனிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் 11th படிக்க போகிறேன். 11th ஜாயின் பண்ண போகிறேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே அப்போ தான் இந்த அடலசன்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம். அந்த பக்கம் போகிறேன். வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் மதினியை சுற்றி எங்கள் அம்மா, சித்தி எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சு பேசுகிறாங்க. நான் உள்ளே போனால் தலையில் தட்டி வெளியே அனுப்பிடுறாங்க, வெளியே போய். இந்த பக்கம் வந்தால் எங்கள் அண்ணன், அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவன் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். தலையில் இப்படி 2 தேய்ச்சி உட்காந்துட்டே இருந்தான். இப்போ எங்கள் அப்பா வந்து ஃபுல் போதையில் என்கிட்ட வந்துட்டு தோலை தட்டி, அண்ணனுக்கு தைரியம் சொல்லி உள்ளே நான் அந்த இன்சிடென்ட் தான் இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அது நான் கதையாக எழுதலை சார். ஃபஸ்ட்டு சென்னை வந்த உடனே ஃபில்ம் மேக்கிங் பர்சியூ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எழுதின கதை எல்லாமே சென்னையாகவே இருந்துச்சு. சென்னைக்குள்ளேயே இருந்துச்சு. சென்னைக்கு புதுசாக வர்ற பையன், சென்னையில் சினிமா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்டை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். இது சூப்பராக இருக்கேடா, இதே எழுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை சுற்றி ஸ்டார்ட் ஆனது தான் சார். அது அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கு வந்துட்டு வெறும் ஒரு ஜாலியான படமாக இருந்துச்சு. தென் நம்ம நாட்கள் போக போக எவால்வ் ஆக அதுக்குள்ளே பல லேயர்ஸ் ஆட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால்